ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது த ஹிந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் பாட்காஸ்ட். நான் உங்க மலர், ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு மார்ச் 3, 2026. இன்னைக்கு வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல படிச்சு அதோட தமிழ் அர்த்தத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். இந்த எடிட்டோரியலோட ஒரு டீடைல்டு பிரேக் டவுன், அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸோட சேர்த்து எங்க எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல இருக்கு. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காம விசிட் பண்ணுங்க. அப்புறம் இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் வொகாபுலரிஸும் இருக்கிற பிரீமியம் PDF எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒவ்வொரு சென்டென்ஸும் சொல்லி அதோட எக்ஸ்பிளனேஷன் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டா பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிங்க. நீங்க ஒரு பிகினரா இருந்தா இந்த மாதிரி தினமும் செஞ்சீங்கன்னா வெறும் 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை பாப்பீங்க. சரி வாங்க, இன்னைக்கோட முதல் எடிட்டோரியல்குள்ள போகலாம். The first editorial title is The Waning Sheen, குறைந்து வரும் மினுமினுப்பு. On prices, GST rationalization, விலைகள் மற்றும் GST சீர்திருத்தம் பற்றியது. And the subtitle is The price relief provided by GST rationalization may not last long. GST சீர்திருத்தத்தால் கிடைத்த விலை குறைப்பு நிவாரணம் நீண்ட காலம் நீடிக்காது. Let's start. The February GST mop-up shows an impressive year-on-year rise of 8.1%. February மாத GST வசூல் போன வருடத்தை விட 8.1% என்ற ஈர்க்கக்கூடிய வளர்ச்சியை காட்டுது. mop-upனா வசூல் அல்லது திரட்டுதல். With gross collections touching about 1.83 lakh crore, மொத்த வசூல் சுமார் 1.83 லட்சம் கோடியை தொட்டுள்ளது. Much of this has rightly been attributed to rising consumption expenditure. இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் மக்கள் அதிகமா செலவு செய்ய ஆரம்பிச்சதுதான்னு சரியா சொல்லப்படுது. After the GST framework was rationalized into a 2-tiered rate structure of 5% and 18% in September 2025. September 2025இல் GST அமைப்பு 5% மற்றும் 18% என்ற 2 அடுக்கு வரி விகிதமா மாற்றப்பட்ட பிறகு இது நடந்தது. Rationalizedனா ஒன்றை இன்னும் எஃபிஷியண்டாக அல்லது தர்க்கரீதியாக மாற்றுவது. The rate cuts made consumer non-durables cheaper. வரி குறைப்பினால கன்சியூமர் non-durables, அதாவது சீக்கிரம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மலிவானது. And helped sustain sales in automobiles, appliances, mobiles and tourism-linked services. மேலும் இது ஆட்டோமொபைல்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள், மொபைல்ஸ் மற்றும் சுற்றுலா தொடர்பான சேவைகளின் விற்பனையை சீராக வைத்திருக்க உதவியது. Yet, a critical vulnerability has been largely overlooked. ஆனாலும் ஒரு முக்கியமான பாதிப்பு பெரும்பாலும் கவனிக்கப்படாம போயிடுச்சு. Vulnerabilityனா ஒரு பலவீனமான அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலை. The not so trivial import IGST numbers. அது என்னன்னா சாதாரணமாக இல்லாத இறக்குமதி IGST எண்கள். Which saw a spike of over 17% this February compared with last year. போன வருஷம் February ஒப்பிடும்போது இந்த Februaryல இது 17%க்கும் அதிகமாக உயர்ந்திருக்கு. ஸ்பைக்னா திடீர்னு ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாகிறது. This must be viewed from a holistic perspective. இத நாம ஒரு முழுமையான கண்ணோட்டத்துல பார்க்கணும். Holistic perspectiveனா ஒரு விஷயத்தை தனித்தனியா பார்க்காம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து முழுமையா பார்க்கிறது. To understand how it affects consumption, prices and the growing disparity in GST collections between states. அப்பதான் இது நுகர்வு, விலைகள் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான GST வசூலில் வளரும் ஏற்றத்தாழ்வை எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும். Import IGST collections in February rose to roughly 47,800 crore. Februaryயில் இறக்குமதி IGST வசூல் சுமார் 47,800 கோடியாக உயர்ந்தது. Up from about 40,800 crore a year ago. இது ஒரு வருடத்துக்கு முன்னாடி சுமார் 40,800 கோடியா இருந்தது. A 5-year comparison of February collections, FY22 to FY26, shows a nearly 41% rise from 33,800 crore in February 2022. February மாத வசூலை 5 வருடத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தா February 2022வில் இருந்த 33,800 crore இலிருந்து கிட்டத்தட்ட 41% அதிகரித்துள்ளது.
At the same time, the rupee has steadily weakened. அதே சமயத்தில் ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து பலவீனமடைந்துள்ளது. The rupee fell about 4% against the dollar between February 2025 and February 2026. February 2025க்கும் February 2026க்கும் இடையில் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு சுமார் 4% குறைஞ்சிருக்கு. And roughly 6.2% from April 2025 to February 2026. மற்றும் April 2025 முதல் February 2026 வரை சுமார் 6.2% குறைஞ்சிருக்கு. This matters as key imports are largely dollar denominated. முக்கியமான இறக்குமதிகள் பெரும்பாலும் டாலர்ல செய்யப்படுவதால் இது ஒரு பெரிய விஷயம். Let's move to the next paragraph. India imports more than 90% of its semiconductor requirements. India தனது குறைக்கடத்தி தேவைகளில் 90%க்கும் மேலாக இறக்குமதி செய்கிறது. And relies heavily on crude oil, copper and aluminium imports. மேலும் கச்சா எண்ணெய், தாமிரம் மற்றும் அலுமினியம் இறக்குமதியை பெரிதும் நம்பியுள்ளது. Which together made up about 35% of February 2026 merchandise imports. இவை அனைத்தும் சேர்ந்து February 2026இல் நடந்த பொருள் இறக்குமதியில் சுமார் 35% ஆகும். Crude oil accounts for over quarter of total imports. மொத்த இறக்குமதியில் கச்சா எண்ணெய் கால் பங்குக்கு மேலுள்ளது. While semiconductors contribute about 5%. அதே சமயம் குறைக்கடத்திகள் சுமார் 5% பங்களிக்கிறது. And copper and aluminium together another 3 to 4%. மற்றும் தாமிரம் அலுமினியம் இரண்டும் சேர்ந்து மற்றொரு 3 to 4% பங்களிக்கிறது. Import values for copper and aluminium have risen materially over the past year. கடந்த ஆண்டில் தாமிரம் மற்றும் அலுமினியத்தின் இறக்குமதி மதிப்புகள் கணிசமாக உயர்ந்துள்ளன. மெட்டீரியலினா கணிசமான அளவுக்கு. Reflecting price firming and volume increases. இது விலை அதிகரிப்பு மற்றும் இறக்குமதி அளவு அதிகரிப்பு ஆகியவற்றை காட்டுகிறது. Semiconductor imports have also grown sharply, even as global shortages persist. உலகளாவிய பற்றாக்குறை தொடர்ந்தாலும் இது நடந்திருக்கு. Meanwhile, crude import reconfiguration. இதற்கிடையில் கச்சா எண்ணெய் இறக்குமதி மறுசீரமைப்பு. Reconfigurationனா ஒரு அமைப்பை மாற்றியமைப்பது. From discounted Russian barrels to the US and West Asia. அதாவது தள்ளுபடி விலையில் ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதை விட்டுவிட்டு அமெரிக்கா மற்றும் மேற்கு ஆசியாவிடமிருந்து வாங்குவது. Likely increased India's average import bill. இந்தியாவின் சராசரி இறக்குமதி செலவை அதிகரித்திருக்கலாம். Higher global prices combined with a weaker rupee mechanically inflate the assessable value on which IGST is levied. அதிகமான உலகளாவிய விலைகள் பலவீனமான ரூபாயுடன் சேரும்போது IGST விதிக்கப்படும் மதிப்பிடப்பட்ட மதிப்பை இயல்பாகவே உயர்த்துகிறது. மெக்கானிக்கலி இன்ஃப்ளேட்னா ஒரு செயல்முறை காரணமாக தானாகவே ஒரு மதிப்பு அதிகமாகிறது. These rising input costs feed into vital sectors such as automobiles and appliances. இந்த உயரும் உள்ளீட்டு செலவுகள் ஆட்டோமொபைல்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்ற முக்கிய துறைகளை பாதிக்கிறது. There are also signs of unevenness across states. மாநிலங்கள் முழுவதும் சீரற்ற தன்மைக்கான அறிகுறிகளும் உள்ளன. Major states such as Tamil Nadu -6%, Maharashtra 6% and West Bengal 1%. Tamil Nadu -6%, Maharashtra 6% and West Bengal 1%. Lagged the national growth rate of 8%. Februaryயில் 8% என்ற தேசிய வளர்ச்சி விகிதத்தை விட பின்தங்கியிருந்தன. This divergence suggests that national GST buoyancy has been disproportionately supported by import-led revenues. இந்த வேறுபாடு காட்டுவது என்னவென்றால், தேசிய GST-யின் வளர்ச்சி இறக்குமதி சார்ந்த வருவாய்களால் சமமற்ற முறையில் ஆதரிக்கப்பட்டுள்ளது. buoyancy-னா ஒரு பொருளாதாரம் வளர்ந்து வர நிலை. disproportionately-னா சமமற்ற விகிதத்தில். Rather than uniformly strong domestic demand. நாடு முழுவதும் சீராக வலுவான நாட்டுப்புற தேவை இருப்பதால் அல்ல. Import IGST is now roughly 27% of gross GST collections in the April 2025-February 2026 period. April 2025-February 2026 காலகட்டத்தில் இறக்குமதி IGST மொத்த GST வசூலில் சுமார் 27% ஆக உள்ளது. Up from about 24% in the previous year. இது முந்தைய ஆண்டில் சுமார் 24% ஆக இருந்தது. Underscoring a growing dependence on import tax revenues. இது இறக்குமதி வருவாய்களை இந்தியா அதிகமாக சார்ந்து வருவதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது.
Higher input costs could nullify GST rationalization price relief. அதிகரிக்கும் உள்ளீட்டு செலவுகள் GST சீர்திருத்தத்தால் கிடைத்த விலை குறைப்பு நிவாரணத்தை இல்லாமல் செய்துவிடலாம். நல்லிஃபைனா ஒரு விஷயத்தை செல்லாததாக்குவது அல்லது பயனற்றதாக மாற்றுவது. Leading to higher costs for consumers. இது நுகர்வோருக்கு அதிக செலவுகளுக்கு வழிவகுக்கும். So, that's the first editorial. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா அது அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல். ஆசிரியர் GST வசூல் டேட்டாவை எடுத்து அதை பகுப்பாய்வு செய்கிறார், அதாவது அனலைஸ் பண்றார். இறக்குமதி IGSTயின் அதிகரிப்பு, ரூபாயின் மதிப்பு குறைவு போன்ற காரணிகளை சுட்டிக்காட்டி GST சீர்திருத்தத்தால் கிடைத்த நன்மைகள் நீடிக்காதுன்னு ஒரு கிரிட்டிக்கல், அதாவது ஒரு விமர்சனமான கருப்பையும் முன்வைக்கிறார். அதனால the tone is analytical and critical. ஓகே கைஸ், ஒரு சின்ன பிரேக். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை பத்தி உங்ககிட்ட சொல்லணும். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஆப்ல vocabularies, idioms and phrases, phrasal verbsலாம் ரொம்ப சுலபமா மனப்பாடம் செய்ய ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் இருக்கு. Let's get back to our second editorial. The title is New Reality. புதிய யதார்த்தம். On new series of national accounts data. தேசிய கணக்குகளின் புதிய தரவு தொடர் பற்றியது. The subtitle Fiscal targets will now be realigned based on more accurate data. நிதி இலக்குகள் இனி மிகவும் துல்லியமான தரவுகளின் அடிப்படையில் மறுசீரமைக்கப்படும். Here we go. The release of the new series of national accounts data is a heartening improvement to India's key economic statistics. புதிய தேசிய கணக்கு தரவுகளின் வெளியீடு இந்தியாவின் முக்கிய பொருளாதார புள்ளி விவரங்களுக்கு ஒரு உற்சாகமூட்டும் முன்னேற்றம். ஹார்ட்டனிங்னா மகிழ்ச்சி அல்லது ஊக்கமளிக்கும் ஒரு விஷயம். But the data highlights some aspects that merit policy attention. ஆனால் இந்த தரவு கொள்கை ரீதியான கவனம் தேவைப்படும் சில அம்சங்களை எடுத்துக்காட்டுகிறது. மெரிட்னா தகுதியான. The new series updates the base year of India's gross domestic product and gross value added data to 2022-23. இந்த புதிய தொடர் இந்தியாவின் GDP மற்றும் GVA தரவுகளின் அடிப்படை ஆண்டை 2011-12 2022-23க்கு மாற்றியுள்ளது. From the earlier 2011-12, முந்தைய 2011-12 This was a long overdue update. இது நீண்ட காலமாக செய்யப்பட வேண்டிய ஒரு அப்டேட். ஓவர்டியூனா காலக்கெடி தாண்டிய ஒன்று. Since the earlier data was becoming more outdated and unrepresentative with each passing year, ஏனென்றால் முந்தைய தரவுகள் ஒவ்வொரு ஆண்டும் காலாவதியானதாகவும் உண்மையான நிலையை பிரதிபலிக்காததாகவும் மாறிக்கொண்டிருந்தது. அன்ரெப்ரசன்டேட்டிவ்னா ஒரு குழுவையோ அல்லது ஒரு சூழ்நிலையையோ சரியாக பிரதிநிதித்துவப்படுத்தாத ஒன்று. Apart from the updated base year, புதுப்பிக்கப்பட்ட அடிப்படை ஆண்டை தவிர, the new series has several methodological improvements and new data sources for greater robustness. இந்த புதிய தொடரில் பல முறைசார்ந்த மேம்பாடுகள் மற்றும் அதிக நம்பகத்தன்மைக்காக புதிய தரவு மூலங்களும் உள்ளன. robustnessனா வலிமை அல்லது நம்பகத்தன்மை. For example, the adoption of the double deflator approach, உதாரணமாக double deflator அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டது, which accounts for the effect of inflation separately for intermediate goods and the final product, இது இடைநிலை பொருட்கள் மற்றும் இறுதி தயாரிப்புக்கு பணவீக்கத்தின் தாக்கத்தை தனித்தனியாக கணக்கிடுகிறது. Is a marked improvement in terms of ascertaining the real value added of India's production. இது இந்தியாவின் உற்பத்தியின் உண்மையான கூடுதல் மதிப்பை உறுதி செய்வதில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம். Ascertainingனா ஒன்றை உறுதியாக கண்டறிவது. Similarly, the new series allocates multi-sector company output proportionately. அதேபோல இந்த புதிய தொடர் பல துறை நிறுவனங்களின் உற்பத்தியை விகிதாச்சாரமாக ஒதுக்குகிறது. Improving sectoral data accuracy. இது துறைவாரியான தரவுகளின் துல்லியத்தை மேம்படுத்துகிறது. The data on households will now be obtained from the Annual Survey of Incorporated Sector Enterprises (ASUSC) and Periodic Labor Force Survey (PLFS) on an annual basis. குடும்பங்கள் பற்றிய தரவுகள் இனிமேல் ஆண்டுதோறும் ASUSE மற்றும் PLFS-இலிருந்து பெறப்படும். Instead of relying on extrapolations as was done in the 2011-12 series. 2011-12 சீரீஸில் செய்யப்பட்டது போல பழைய டேட்டாவை வைத்து புதிய டேட்டாவை யூகிப்பதை நம்பியிருக்காமல். எக்ஸ்ட்ராபோலேஷன்ஸ்னா இருக்கிற தகவலை வச்சு தெரியாத ஒரு விஷயத்தை கணிக்கிறது.
Notably, the GST data, a gold mine of consumer data, குறிப்பாக நுகர்வோர் தரவுகளின் சுரங்கமான GST தரவு, will be used in the new series. இந்த புதிய தொடரில் பயன்படுத்தப்படும். The new series will also include new sources and methods of estimation for sectors that have historically been difficult to quantify. வரலாற்று ரீதியாக அளவிடுவதற்கு கடினமாக இருந்த துறைகளுக்கும் புதிய மூலங்கள் மற்றும் மதிப்பீட்டு முறைகளை இந்த புதிய தொடர் கொண்டிருக்கும். குவான்டிஃபைனா ஒன்றை எண்ணாக அளவிடுவது. Such as the agricultural sector and the vast informal sector. உதாரணமாக விவசாயத்துறை மற்றும் பரந்த முறைசாரா துறை. All of these should yield a more accurate picture of India's economic size and growth. இவை அனைத்தும் இந்தியாவின் பொருளாதார அளவு மற்றும் வளர்ச்சி பற்றிய மிகவும் துல்லியமான ஒரு சித்திரத்தை அளிக்க வேண்டும். And the final paragraph. The new series predicts India's GDP to grow 7.6% in the current financial year 2025-26. இந்த புதிய தொடர் நடப்பு நிதியாண்டான 2025-26இல் இந்தியாவின் GDP 7.6% வளரும் என்று கணித்துள்ளது. Which is faster than the 7.4% predicted for the year in the old series. இது பழைய தொடரில் கணிக்கப்பட்ட 7.4% விட அதிகம். While the rate might bring cheer, the new absolute size of the economy is somewhat sobering. இந்த வளர்ச்சி விகிதம் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதாரத்தின் புதிய முழுமையான அளவு சற்றே நிதானப்படுத்தக்கூடியதாக உள்ளது. Soberingனா ஒரு தீவிரமான உண்மையை உணர வைப்பது. The new series pegs India's economy at rupees 345.47 lakh crores in 2025-26. புதிய தொடர் 2025-26இல் இந்தியாவின் பொருளாதாரத்தை 3.4547 லட்சம் கோடியாக மதிப்பிடுகிறது. பெக்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஒன்றை நிர்ணயிப்பது. Which is about 3.3% smaller than what was predicted based on the old series. இது பழைய தொடரின் அடிப்படையில் கணிக்கப்பட்டதை விட சுமார் 3.3% குறைவு. The size of the economy in both 2023 and 2024 was also revised downward by 3.8% each. 2023 and 2024 ஆகிய இரண்டு ஆண்டுகளிலும் பொருளாதாரத்தின் அளவு 3.8% வீதம் கீழ்நோக்கி திருத்தப்பட்டது. Along with the depreciation of the rupee, this has meant that India is currently a $3.8 trillion. ரூபாயின் மதிப்பு சரிவுடன் சேர்ந்து இதன் பொருள் என்னவென்றால் இந்தியா இப்போது $3.8 trillion பொருளாதாரம். Depreciationனா ஒரு பொருளோட மதிப்பு காலப்போக்குல குறையுது. With the $5 trillion target moving further away. இதனால் $5 trillion இலக்கு இன்னும் தொலைவில் செல்கிறது. A smaller economic size also means the center's various commitments to lower the fiscal deficit and debt. சிறிய பொருளாதார அளவு என்பது நிதி பற்றாக்குறை மற்றும் கடனை குறைக்க மத்திய அரசின் பல்வேறு வாக்குறுதிகளையும் அதாவது பெயரளவு GDP-யுடன் இணைக்கப்பட்ட விகிதங்களையும் அடைவது இன்னும் கடினமாகிறது. Tougher to achieve. That said, it is better to realign targets based on more accurate data. இருந்தாலும் மிகவும் துல்லியமான தரவுகளின் அடிப்படையில் இலக்குகளை மறுசீரமைப்பது நல்லது. Than to blithely forge ahead with decade-old metrics. 10 ஆண்டுகள் பழமையான அளவீடுகளுடன் கவலையின்றி முன்னேறிச் செல்வதை விட. Blithely forge aheadனா பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் கவலையின்றி முன்னேறிச் செல்வது. Metricsனா அளவீடுகள். And that's the end of our second editorial. இந்த எடிட்டோரியலோட டோன் informative and analytical. Author National Accounts ஓட new series பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாரு. அதோட methodological improvements, new data sourcesனு விளக்குறாரு. அதே சமயம் அதோட விளைவுகளையும் அனலைஸ் பண்றாரு. அதாவது growth rate நல்லா இருக்கு. ஆனா எக்கானமியோட absolute size குறைஞ்சிருக்கு. Fiscal targetsல என்ன பாதிப்பு வரும்னு பகுப்பாய்வு செய்றாரு. So it's very informative and analytical. So, that's it for today's analysis. இன்னைக்கு செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். பட் வெயிட், போறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங் விஷயம். எடிட்டோரியல் vocabulary-ய ஈஸியா கத்துக்க ஒரு வழி இருக்கு. அதுதான் நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற எடிட்டோரியல் vocabulary. இத எடிட்டோரியல் vocabulary-க்கான IPL-னு சொல்லலாம். தினமும் இரவு 7 மணிக்கு அன்னைக்கு நாம பார்த்த எடிட்டோரியல்ல இருந்து vocab quiz நடக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Join the vocabulary now. உங்க vocabulary skill அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. See you tomorrow with 2 new editorials. This is Malar from Score Clever signing off. Bye bye and take care.